வடநாட்டிலிருந்து மத புயல் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள வரலான்னு பார்க்குது, அதை விட்டுறாதீங்க அப்படின்னாரு. அதை நாங்கள் விடமாட்டோம். நாங்கள் இல்லை, நாம விட மாட்டோம். ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் தெரியும், வடநாட்டுக்காரங்களுக்கு தான் அது மத புயல், இங்கே இருக்கிறவங்களுக்கு அது மட புயல். மத புயலுங்கிற மட புயல் ஏன் உள்ளே வரக்கூடாதுன்னா, இப்போ பாம்பேக்கு நான் ஒரு ஷூட்டிங் போனேங்க. பாம்பேயில் பீஃப் ஸ்டாலே கிடையாது, பீஃப் ஸ்டாலே கிடையாது. அப்போது ஒருவருடைய உணவு எதை சாப்பிடலாம், நான் எதை சாப்பிடக்கூடாதுங்கிறது டிசைட் பண்ண வேண்டியது நான் தானே. நீ எப்படி டிசைட் பண்ணல நான் என்ன சாப்பிட்லாங்கிறத? மெடிக்கல் காலேஜில் சேர்றதுக்கு சான்ஸ்கிரிட் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? இதை விட ஒரு சூப்பர் காமெடி யாருமே பண்ண முடியாதுங்க. மெடிக்கல் காலேஜுக்கு சமஸ்கிருதத்துக்கு என்ன சம்பந்தம்? சமஸ்கிருதம் தெரிஞ்சிருந்தா தான் மெடிக்கல் காலேஜில் சேர முடியும்னு ஒரு திட்டம் வச்சா தான் நம்ம பிள்ளைங்கள்லாம் சேர முடியாது. இப்போ அதே திட்டத்தை நீட் அப்படின்னு கொண்டு வராங்க பாருங்க. அப்படி ஒருத்தர் அதனை யாருன்னு சொல்லலை, சுனை நினைவே இல்லாமல் குறை சொல்லி கொண்டிருப்பதையே ஒரு வேலையாக செய்து கொண்டிருப்பவர் கிரிவலம் போகிற உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஸோ பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்குங்க என்னோட கொள்கை கம்யூனிஸ்ட் தானுங்க. ஆனால் ஏழை பணக்கார வித்தியாசம் முதல்ல ஒழியணுமா, இல்லை இந்த ஜாதி மத பிரச்சனை ஒழியணுமானா நான் முதல்ல ஜாதி தான் ஒழியணும்னு சொல்லணுங்க. ஏன்னா சரியான வாய்ப்பு கிடைச்சா ஒரு ஏழை பணக்காரன் ஆயிடலாங்க. ஆனால் என்னதான் வாய்ப்பு கிடைச்சாலும் ஒரு தாழ்த்தப்பட்ட ஜாதியில் பிறந்தவோ உயர்ந்த ஜாதியான இடத்துக்கு வரவே முடியாதுங்க. நான் கேள்விப்பட்டது, பெருந்தலைவர் காமராஜருடைய ஒரு மிகப்பெரிய படத்தை சட்டசபையில் திறக்கிறாங்க. அதுக்கு கீழே பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை பற்றி அழகான ஒரு வாசகம் எழுதணும். அதுக்கு எம்ஜிஆர் அவர்கள் சொல்கிறாங்க, இதுக்கு ஒரு நல்ல வாசகம் எழுதுறதுன்னா அது கலைஞர்னால தான் முடியும். எல்லோருமே தந்தை பெரியாருடைய தொண்டர், பேரறிஞர் அண்ணா, அண்ணாவின் தொண்டர் கலைஞர் அவர்களும், மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும், இன்று நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் வழக்கு அங்கே பெரியார் வழி வந்தவர்கள். அதனால் எங்களுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் பங்காளி சண்டை தான். இந்த பகையாளி உள்ள விட்டுறக்கூடாது, அதில் நம்ம கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். ஏதோ நம்மளுக்குள்ளே அடிச்சுக்குவோம் போய்க்குவோம். அறநிலையத்துறையின் அரணாக விளங்கும், அறநிலையத்துறையின் அரணாக விளங்கும் அன்பு தம்பி மாண்புமிகு அமைச்சர் சேகர் பாபு அவர்களே, ஏன் அறநிலையத்துறையின் அரண் அப்படின்னு சொன்னோன்னா, முந்தா நேத்தோ அன்பு தம்பி நம்ம வைகை புயல் வடிவேல் ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருக்காரு. அது நம்ம அமைச்சரை தான் கூட்டிக்கிட்டு போயிருக்காரு. அவர் சொல்லியிருக்காரு, அவருடைய குலதெய்வம் கோயில் ஒன்று இருக்குது, அங்கே ஒரு 24 ஏக்கரா வடிவேலுடைய பாஷையிலேயே சொல்லணும்னா ஆட்டை போட பார்த்துருக்காங்க. அதை சொன்ன அடுத்த நிமிஷமே தடுத்து நிறுத்துகிற ஒரு அமைச்சர் தான். அடுத்த செகண்ட் ஃபோன்லேயே வேலை முடிஞ்சாச்சு. அவ்வளவு நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னது மாதிரி அவர் சேகர் பாபு இல்லை, செயல் பாபு தான். நானும் அவரும் ஒரே காரில் தான் வந்தோம். நான் ஷூட்டிங் நடக்கிற இடத்துக்கு அவர் வந்துட்டு என்ன அண்ணன் நீங்கள் முன்னாடி உட்காந்துக்குங்க, நான் பின்னாடி உட்காந்துக்கிறேன் அப்படின்னாரு. எதுக்கடா இப்படி சொல்கிறாருன்னு பார்த்தா, ஃபோனில் பேசிட்டு வர்றாரு, ஃபோன்லேயே எல்லா வேலையும் முடிச்சுட்டு இருக்கிறாரு. செய்ய வேண்டிய வேலையை ஃபுல்லாக நான் இந்த பின்னி மில்லில் தான் இன்றைக்கி எனக்கு ஷூட்டிங்கு, அங்கேருந்து இங்கே வர்றதுக்குள்ளே அவ்வளோ வேலைகளை செஞ்சுக்கிட்டாரு. எதுவுமே சுயநலம் சார்ந்த வேலை கிடையாது, பொதுநலம் சார்ந்த வேலைகள். இதுக்கு நடுவில் எங்கிட்ட பேசுகிறாரு, எனக்கு குழப்பம், இவர் எங்கூட பேசுகிறாரா ஃபோனில் பேசுகிறாரா? நான் பேசும்போது தம்பி என்ன தம்பி அப்படின்பா, இல்லைண்ணே இது ஃபோனில் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்பார். அந்த மாதிரி ஒரு கடுமையான உழைப்பாளி. அவர் பார்த்தோன்னே நம்ம சினிமா நடிகர்களுக்கு இந்த உடம்பை பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு இருக்குமில்ல. அப்போ கேட்பேன், தம்பி நீங்கள் எப்போ ஏதாச்சும் வாக்கிங் கீக்கிங் எக்ஸசைஸ் அப்படின்னாரு. நம்ம வாக்கிங் கீக்கிங்னு சொன்னோம்ல, கலைஞர் வழி வந்தவர் இல்லையா, இந்த காரை காட்டி அண்ணா வாக்கிங்கும் இல்லை கீக்கிங்கும் இல்லை அப்படி. ஆனால் ஏதோ ஒரு நேரம் எடுத்துக்கணும். நம்மளுக்கு உடற்பயிற்சிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கு அதுலேயும் முன்மாதிரியாக இருக்கிறது நம்ம தமிழ்நாடு முதல்வர் தளபதி அவர்கள் தான். ஏன்னா கலைஞர் அவர்கள் காலையில் 4 மணிக்கு எழுந்து வாக்கிங் போயிட்டு அடுத்த வேலையை பார்ப்பார்.
அப்படி அவர் உடம்பை பத்திரமா பாதுகாத்தவர். நான் ஒரு தடவை வரலாற்று சுவடுகள் அப்படின்னு தினத்தந்தி பத்திரிக்கையில் அவர் கூட அவருடைய வசனத்தில் நடித்த அனுபவங்களை பற்றி எழுதினேன். பாலைவன ரோஜாக்கள், மண்ணின் மைந்தன் அனுபவங்களை பற்றி எழுதியில் காலையில் 5:30 மணிக்கு என் வீட்டுக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு. நான் தூங்கிட்டு இருக்கும்போது செல்ஃபோன் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு, லேண்ட்லைன் இருந்தாலும் கூட ரிசீவர் எல்லாம் கீழே எடுத்து வச்சுட்டு கீழே ப்ளக்கெல்லாம் பிடுங்கி விட்டு தான் படுப்பேன். என்ன நிம்மதியாக தூங்கணும் அப்படின்ட்டு. நான் சாவகாசமாக ஒரு 7 மணிக்கு எழுந்திரிச்சதுக்கப்புறம் சொல்லிக்கிறாரு, இப்படி முதல்வர் வீட்டிலேருந்து ஃபோன் வந்ததுங்க அப்படின்னு. அப்புறம் நான் அவசரமாக பேசினா கலைஞர் ஐயா எடுத்தார். என்ன 5:30 மணிக்கு உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். ஐயா 5:30 மணிக்கு எதுக்கு? இல்லை உங்களுக்கு ஒரு நன்றி சொல்லான்டா, என்னை பற்றி நீங்கள் பத்திரிக்கையில் சொல்லியிருக்கீங்களே அப்படின்னாரு. அப்படி ஒரு சுறுசுறுப்பான இயக்கம் இந்த பெரியார் வழி வந்த இயக்கம் அப்படின்னு தான் சொல்லணும். நான் முதல்ல ஒன்றும் எழுதலை. இங்கே நம்ம கவிஞர் பா. விஜய் போட பார்த்துட்டு அவர்கிட்ட கேட்குறேன், நீங்கள் எழுதின குறிப்பு ஏதாச்சும் இருந்தால் கொடுங்களேன் அப்படின்னா. சார் இது புரியாது சார். நான் உண்மையிலேயே மருத்துவர்கள் டாக்டருக்கு ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதுவாங்கல்ல, அந்த மாதிரி எழுதி வச்சுருந்தார். அதை வாங்கி பிரயோஜனம் இல்லை, சரி நம்மளே எழுதிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். அவர் பேசுனதில் ரொம்ப முக்கியமான விஷயம், வடநாட்டிலிருந்து மத புயல் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வரலான்னு பார்க்குது, அதை விட்டுறாதீங்க அப்படின்னாரு. அதை நாங்கள் விடமாட்டோம். நாங்கள் இல்லை, நாம் விடமாட்டோம். ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் தெரியும், வடநாட்டுக்காரங்களுக்கு தான் அது மத புயல், இங்கே இருக்கிறவங்களுக்கு அது மட புயல். கொஞ்சம் கவிதையாக பேசுகிறோம்ல, அது வடநாட்டை சேர்ந்தவங்க தான் மத புயல், இங்கே அது மட புயல். ஏன்னா இங்கே எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் அவ்வளோ ஒத்துமையாக அண்ணன் தம்பியாக பழகிட்டு இருக்கிறோம். மதத்தை சாராத என்னை போன்றவர்களும் எந்த மதத்தையும் சாராத என்னை போன்றவர்களும் தோழர் அருள்மொழி அவர்களும் நாங்கள் எல்லாருமே ஒன்று மண்ணா தான் பழகிட்டு இருக்கிறோம். அப்புறம் இங்கே எப்படி மதத்தை வச்சு அரசியல் பண்ணவே முடியாத. அதனால தான் சொல்கிறேன், அது மத புயல் அல்ல, மட புயல். அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறாங்க. நாங்கள் எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் அவ்வளோ ஒற்றுமையாக இருக்கீங்களா, இது எப்படி பண்ண முடியும்? இந்த நீதி கட்சியினுடைய நீச்சி தான் அப்படின்னு தோழர் அருள்மொழி சொன்னாங்க. பள்ளிக்கூடத்தை குலக்கல்வி திட்டத்தை கொண்டு ராஜாஜி அவர்கள் மூடினாங்க. அப்போ மூடுறதுக்கு முன்னாடி பள்ளி யார் திறந்தாங்க அப்படின்னா அருமையாக சொன்னாங்க, நீதி கட்சி திறந்து வைத்த பள்ளி அது. நீட்டுக்கு முன்னாடியே அவங்க ஒரு பெரிய கேட் அந்த காலத்தில் போட்டிருக்காங்க. அது எனக்கு சரியாக தவறான்னு தெரியல, தோழர் அவர்கள் சொல்லணும். நீதி கட்சி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இது பாருங்கள் எவ்வளோ காமெடியான விஷயம். உண்மையாக இருந்தால் மெடிக்கல் காலேஜில் சேர்றதுக்கு சான்ஸ்கிரிட் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? இதை விட ஒரு சூப்பர் காமெடி யாருமே பண்ண முடியாதுங்க. மெடிக்கல் காலேஜுக்கு சமஸ்கிருதத்துக்கு என்ன சம்பந்தம்? சமஸ்கிருதம் தெரிஞ்சிருந்தா தான் மெடிக்கல் காலேஜில் சேர முடியும்னு ஒரு திட்டம் வச்சா தான் நம்ம பிள்ளைங்களில் சேர முடியாது. இப்போ அதே திட்டத்தை நீட் அப்படின்னு கொண்டு வராங்க பாருங்க. அதாவது நம்மளை படிக்க விடக்கூடாதுன்னு கங்கணம் கண்டிக்கிட்டு எதையோ பண்ணுறாங்க, ஆனால் நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கிறோம். இன்னைக்கு எல்லா பெரிய பெரிய இடத்துல தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூக சேர்ந்தவங்க பெரிய அளவில் வந்துட்டாங்க. அதுதான் இந்த திராவிட மாடல் ஆட்சியினுடைய மிகப்பெரிய சாதனை. நமது முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அந்த முழுமையாக சொல்லல, அதில் ஒரு ரொம்ப அழகு இருக்கு. இது விவரம் இல்லாத சில பேர் என்ன நீங்கள் தமிழ்னு பேசுறீங்க, ஸ்டாலின்னு பேர் வச்சிருக்கீங்க, இங்கிலீஷில் பேர் வச்சுருக்கீங்க. இவன் அப்படியே பார்த்தாலும் கூட அது இங்கிலீஷ்காரன் பேர் இல்லையா, ரஷ்யாக்காரரோட பேரியா, அது ஏன் வச்சாருன்னு கூட தெரியாமல் பேசுகிறாங்க. ஸ்டாலின் அவர்கள் பிறந்த பொழுது அப்போ தான் பொது உடைமை சித்தாந்தம் உலகம் முழுவதும் காரல் மார்க்ஸ் அவர்களால் கொண்டு வரப்பட்ட மூலதனம் என்ற ஒரு தத்துவத்தின் மூலமாக உலக தொழிலாளர்களை ஒன்றுபடுங்கள் என்று கூறியதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய புரட்சியும் கிளர்ச்சியும் ஏற்பட்டு ஒரு பொருளாதார சிந்தனையை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே தலைவர் கலைஞர் உட்பட ஐயா பெரியாரும் கூட பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்குங்க என்னோட கொள்கை கம்யூனிஸ்ட் தானுங்க. ஆனால் ஏழை பணக்கார வித்தியாசம் முதல்ல ஒழியணுமா, இல்லை இந்த ஜாதி மத பிரச்சனை ஒழியணுமானா நான் முதல்ல ஜாதி தான் ஒழியணும்னு சொல்லணுங்க. ஏன்னா சரியான வாய்ப்பு கிடைச்சா ஒரு ஏழை பணக்காரன் ஆயிடலாங்க. ஆனால் என்னதான் வாய்ப்பு கிடைச்சாலும் ஒரு தாழ்த்தப்பட்ட ஜாதியில் பிறந்தவோ உயர்ந்த ஜாதியான இடத்துக்கு வரவே முடியாதுங்க அப்படின்னு பெரியார் சொன்னார். அதுதான் இந்த அனைத்து ஜாதியும் அர்ச்சர் ஆகலாம் அப்படிங்கிற பிரச்சனை இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்கிறது. அதுதான்
அப்போ எல்லோருடைய பார்வையுமே அந்த ஒரு உயரிய தத்துவத்தை நோக்கி இருந்தது. மனிதநேயத்தின் உச்சம் மார்க்சியம்னு சொல்லலாம். அப்போ ஒரு குழந்தை பிறந்தது கலைஞருக்கு, 2வது பையன். அந்த நேரத்தில் ரஷ்யாவில் மிகப்பெரிய புரட்சி ஆரம்பித்து வந்து லெனின் வந்து அதுக்கப்புறம் ஸ்டாலின் அவர்கள், அங்கே ரஷ்யாவில் இருக்கிற ஸ்டாலின் வந்ததுனால அவருடைய நினைவை போற்றும் விதமாக ஸ்டாலின் அப்படின்னு இவருக்கு பேர் வச்சார். எப்படி நம்ம வந்து சாக்ரட்டிஸ்னு பேர் வைக்கிறோம், லெனின் சினிமாவில் இருக்கிறார எடிட்டர் லெனின் இருக்காரு, ஒரு பத்திரிகை ஆசிரியர் லெனின் இருக்காரு. அந்த காலத்தில் நிறையா பேர்த்துக்கு லெனின்னு பேர் வச்சாங்க, ஸ்டாலின்னு பேர் வச்சாங்க, சாக்ரட்டிஸ்னு பேர் வச்சாங்க. கௌதமன் பேர் வைக்கிறதுக்கு காரணம் புத்தரனுடைய நினைவாக கௌதமன் பேர் வச்சாங்க. திராவிடர் காலத்தில் நிறைய பேர் கௌதமன் பேர் இருக்கும், சாக்ரட்டிஸ்னு பேர் இருக்கும். அந்த மாதிரி வச்ச பேர் தான் ஸ்டாலின். அந்த பேர் வச்சதுனாலேயே என்னமோ அவருக்கு வந்து அந்த தொழிலாளர்கள் மீது இருக்கும் அக்கறை இன்று வரை நிரூபணம் ஆகிக்கொண்டே இருக்கிறது. ஏன் அவர் அப்படி இருக்கார் அப்படின்னா, அவருடைய சுயசரிதை எழுதினார், உங்களில் ஒருவன் புத்தகம். அதை நான் படித்தேன். அந்த புத்தக வெளியீட்டு விழாக்கும் போயிருக்கேன். அவர் ஏதோ கலைஞருடைய மகன் அப்படிங்கிறதுலே வந்துடல. அவர் 13 வயசில் இறங்கி சைக்கிளில் திராவிட முன்னேற்ற கழக கொடியை கட்டிக்கிட்டு தெரு தெருவாக போய் ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு நடத்தி தான் அரசியலுக்கு தகுதியானவன் அப்படிங்கிற தன்னுடைய அப்பா கிட்டேயே நிரூபிச்சு, கலைஞர்கிட்டயே நிரூபிச்சு, அதுக்கப்புறம் லைசன்ஸ் வாங்கி வந்தவர். அதனால வந்து அவர் அல்ப சொல்பமாக ஒன்றுமே செஞ்சிட முடியாது. அப்படி ஒரு சுறுசுறுப்புக்கு சொந்தமான ஒரு முதலமைச்சர் நம்மளுடைய ஸ்டாலின் அவர்கள். தம்பி விஜய் அவர்கள் பேசும்போது சொன்னாங்க, எனக்கு கவிஞர் வாலி அவர்களுக்கும் பாக்யராஜாருக்கும் ஒரு ஒத்துமை இருக்குது. நாங்கள் தீவிரமான புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ரசிகர், அதே சமயத்தில் கலைஞருடைய நண்பராகவும் இருப்போம் அப்படின்ட்டு. அவங்க 2 பேருமே அப்படித்தான் இருந்திருக்காங்க. நான் ஒரு நிகழ்ச்சி கேள்விப்பட்டேன். அவர் மக்கள் தலம் அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் வந்து முதலமைச்சராக இருக்கையில் காரில் ஏதோ போய் காரில் மற்ற எம்எல்ஏக்கள் எம்பிக்களோட 2-3 பேரோட காரில் போயிருக்காங்க. போகையில் ஒருத்தர் வந்து பேச்சு வாக்கில் கலைஞரை வந்து பேர் சொல்லிட்டார். எனக்கே அதை சொல்கிறது கஷ்டமாக்குது. கருணாநிதி அப்படின்ட்டார். டக்குன்னு காரை ஓரமாக நிறுத்தி, நீ முதல்ல இறங்கி கேளு அப்படின்ட்டார். யோ நீ இறங்கி நடந்து போயா வீட்டுக்கு. நான் என்னைக்காச்சும் கருணாநிதினு பேர் சொல்லி கேட்டிருக்கியா? கலைஞருங்கிற வார்த்தையை தவிர வேறு வார்த்தை என் வாயிலிருந்து வராது. அப்படிப்பட்ட என்கிட்ட நீ அவர் பேர் சொல்லி நீ இறங்கி நடந்து வீட்டுக்கு போ அப்படின்னு சொன்னதை ஒரு நிகழ்ச்சி கேள்விப்பட்டிருக்கேன். அதே மாதிரி அவர் முதலமைச்சராக இருந்தப்போ இதெல்லாம் நான் கேள்விப்பட்ட விஷயம். ரொம்ப ரொம்ப அருமையான விஷயங்க விஜய். இது மக்கள் தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தப்போ எதிர்க்கட்சி தலைவராக கலைஞர் இருக்கார். அப்போது அவர் பிஏவை யாரையோ விட்டு கேட்டு வர சொன்னார், கலைஞர் ஃப்ரீயாக இருந்தாருன்னா நான் அவர் கொஞ்சம் பார்க்குறதுக்கு வரேன்னு சொல்லுங்க அப்படின்னு. அவர் போய் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற கலைஞர்கிட்ட கேட்டிருக்காரு, நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் சிஎம் உங்களை பார்க்க வர்றாரு அப்படின்னு. அது என்னையா சிஎம் என்ன பார்க்க வருது? நான் எதிர்க்கட்சி தலைவர் நான் தான் போய் பார்க்கணும் அப்படின்ட்டு. இல்லை நான் தான் வருவேன். என்ன பிரச்சனைனா, நான் கேள்விப்பட்டது பெருந்தலைவர் காமராஜருடைய ஒரு மிகப்பெரிய படத்தை சட்டசபையில் திறக்கிறாங்க. அதுக்கு கீழே வந்து பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை பற்றி அழகான ஒரு வாசகம் எழுதணும். அதுக்கு எம்ஜிஆர் அவர்கள் சொல்கிறாங்க, இதுக்கு ஒரு நல்ல வாசகம் எழுதுறதுன்னா அது கலைஞர்னால தான் முடியும். அதை விட ஒரு சிறப்பாக ஒரு வாசகத்தை யாருனாலும் எழுத முடியாது. அதனால ஃப்ரீயாக இருந்தால் நான் அவரை வந்து பார்க்குறேன்னு சொன்ன 2 பேர்த்துக்குள்ளே சண்டை. எதில் நீ பார்க்க வரதா நான் பார்க்க வரதான்னு சண்டை. அவ்வளவு மிகச்சிறந்த நண்பர்கள் 2 பேரும். அதனால் வந்து மனசில் வந்து ஏற்பட்ட சில வருத்தங்களால் ஏற்பட்ட பிரிவுகள் தான் ஒழிய எல்லோருமே வந்து தந்தை பெரியாருடைய தொண்டர், பேரறிஞர் அண்ணா, அண்ணாவின் தொண்டர் கலைஞர் அவர்களும் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் இன்று நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் வழக்கு அங்கே பெரியார் வழி வந்தவர்கள். அதனால் வந்து எங்களுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் வந்து பங்காளி சண்டை தான். இந்த பகையாளி உள்ளே விட்டுறக்கூடாது. அதில் நம்ம கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். ஏதோ நம்மளுக்குள்ளே அடிச்சுக்குவோம் போய்க்குவோம், அந்த மாதிரி தான் வச்சுக்க முடியும் மொழிய. ஏன்னா ஒவ்வொரு விஷயத்துலையும் நான் கலைஞரை பார்க்கும்போது, நான் கலைஞரை மேடையில் வச்சுட்டு பல தடவை வந்து பராசக்தி வசனத்தை, மனோகரா வசனத்தை எல்லாம் பேசி காட்டிகிட்டு இருப்பேன். ஒரு தடவை இந்த பெரியார் படத்தில் நடிக்கிறதுக்காக கலைஞர்கிட்ட வாழ்த்து வாங்க போனப்போ அவர் என்ன சக்தின்னு தான் கூப்பிடுவார். சக்தி, நீ எப்போவுமே மேடையில் வந்து நான் தம்பி கணேசனுக்காக எழுதின வசனத்தையே பேசி காட்டிகிட்டு இருக்கிற, நீ தீவிரமான எம்ஜிஆர் ரசிகன் தானே? நான் எம்ஜிஆருக்கு எழுதின ஒரு அருமையான வசனம் இருக்குது, நான் சொல்கிறேன், அடுத்த தடவை நீ அதை மேடையில் பேசி காட்டு. என்னங்க ஐயா அப்படின்னு. நாம் படம், நாம்ங்கிற ஒரு படத்தை தயாரிப்பாளர் யார் தெரியுங்களா? கலைஞர் ஐயா அவர்கள்,
எம்ஜிஆர் அவர்கள் PS வீரப்பா வில்லனா, கதாநாயகன், வில்லன், ரைட்டர் எல்லாம் சேர்ந்து ஒரு படம் எடுக்கிறாங்க. காசிலிங்கம் அப்படிங்கிற டைரக்டர். அந்த படத்தில் எம்ஜிஆர் வந்து ஒரு காட்சியில் வருவார். எதிர்பாராத விதமாக வில்லன் வீரப்பா வந்துடுவார். வந்தோடனே எம்ஜிஆர் வந்து ஆச்சரியத்தோடு பார்ப்பார். வீரப்பா கேட்பார், என்ன முகத்திலே ஆச்சரியக்குறி அப்படின்ட்டு. அதுக்கு எம்ஜிஆர் சொல்லுவார், ஆம் ஆச்சரியக்குறிதான், அதையே சற்று வளைத்தால் கேள்விக்குறியாக மாறிவிடும். கேள்விக்குறியும் அறிவாளும் ஒரே போல் தான் இருக்கும் என்பதை மட்டும் மறந்து விடாதீர்கள். நல்லா இருக்குது இல்லை? எங்கிட்ட கேட்குறாரு சர்டிஃபிகேட். நல்லா இருக்கு. ஏங்க நீங்கள் எழுதின வசனம் நல்லா இருக்கான்னு எங்கிட்ட கேட்குறீங்க? இது நான் எம்ஜிஆருக்காக பேசின வசனம், நான் எழுதின வசனம். இதை மேடையில் பேசி காட்டு, கை தட்டு வாங்க அப்படின்னாரு. கை தட்டிட்டீங்க. கலைஞர் அன்னைக்கு சொன்னது சரியா இருக்கு. ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அருமையான வருத்தத்தை தோழர் அருண்மொழி அவர்கள் பதிவு செஞ்சாங்க. ஞாபகம் இருக்கா? சுபவியினுடைய ஒரு நிகழ்ச்சி. எல்லாம் இருக்கிறோம், நாங்கள்லாம் கருப்பு சட்டக்காரங்க எல்லாம் பெரியாருடைய தொண்டர்கள்லாம் சேர்ந்து அந்த நிகழ்ச்சி நடத்துகிறோம். ஒரு 90% ஆண்கள் தான். அவங்க சொல்கிறாங்க, அது சுருக்குன்னு எனக்கே போட்டுது. ஏங்க நீங்கள் குடும்பத்தில் உங்கள் மனைவியை, உங்கள் சகோதரியை, உங்கள் மகள்களை பீச்சுக்கு கூப்பிட்டு போகிறீங்க, சினிமா கூப்பிட்டு போகிறீங்க, வெளியே சாப்பிட கூப்பிட்டு போகிறீங்க. நீங்கள் எங்கே கூட்டிக்கிட்டு வரணும்? பெரியார் திடலுக்கு வரும்போது வீட்டில் இருக்கிற பெண்களையும் அழைச்சிக்கிட்டு வரணும். அதுதான் நியாயம் அப்படின்னா சுருக்குன்னு எனக்கு தான் முதல்ல அடித்த மாதிரி இருந்தது, கன்னத்தில் அரைஞ்ச மாதிரி இருந்தது. ஏன்னா இது வரைக்கும் நான் என் மனைவியோ, என் மகளையோ, என் சகோதரிகளையோ பெரியார் திடலுக்கு நான் கூட்டிக்கிட்டு போனதில்லை. அங்கே தானே கூட்டிக்கிட்டு வரணும். அப்போ அப்படித்தான் இருந்தது, அவ்வளோதான் இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு தோழர் அருள்மொழி அவர்களின் உள்ளம் குளிரும் விதமாக, அவங்க பெருமைப்படுற விதமாக நம்ம தம்பி சேகர் பாபு அவர்கள் நடத்தும் இந்த நிகழ்ச்சியில் திராவிட மாடல் ஆட்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் அண்ணன், என்னை விட ஒரு வயசு பெரியவர், நம்ம முதலமைச்சர். 71, நான் 70, நீங்கள் 60. நீங்கள் ரொம்ப சின்ன தம்பி. நீங்கள் சின்ன தம்பி, நான் பெரிய தம்பி. நடத்துறதுன்னா இன்னைக்கு சரிசமமாக பெண்கள் உட்கார்ந்துருக்கிறது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா ஒரு கொள்கையும் சித்தாந்தமும் பெண்கள் கிட்ட போய் ஆழமாக பதியணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதைத்தான் தோழர் அருண்மொழி அவர்கள் வந்து ஒரு வகுப்பெடுக்கிற மாதிரி எடுக்கிறாங்க பாருங்க. பொதுவாக பேசுறது இல்லை, புள்ளி விவரத்தோட திராவிட மாடல் ஆட்சினா என்ன, சமூக நீதினா என்ன அப்படிங்கிறத வந்து அவ்வளவு அழகாக எடுத்து சொல்கிறாங்க. இது பாருங்க, காமராஜர் ஐயா அவர்கள் பெருந்தலைவர்கள் ஆரம்பித்து வச்ச அந்த ஒரு மதிய உணவு திட்டம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் வந்து சத்துணவு திட்டமாக மாறி, பொதுவாக இந்த பாருங்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் காழ்ப்புணர்ச்சி இருந்தால் ஒரு நல்ல திட்டத்தை ஒருத்தர் கொண்டு வந்தால் உடனே அதை வந்து கட் பண்ணிடுவாங்க. வேறு ஆட்சி வந்தால் கட் பண்ணுவாங்க. ஆனால் இவங்களுக்கெல்லாம் ஒரே சிந்தனை இருந்திருக்குது. எங்கள் பெருந்தலைவர் காமராஜர் காலத்து ஆட்சியே திராவிட மாடல் ஆட்சி தான். ஏன்னா எல்லாரும் படிக்கிறோம்னு ஆசைப்பட்டார்ல பெருந்தலைவர். பேர் அப்படி இல்லை, அந்த ஆட்சிக்கு பேர் அப்படி இல்லை. ஆனால் எல்லோரும் படிக்க வேண்டும், எல்லோருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்று நினைத்த அந்த தொடர்ச்சி பாருங்கள். பெருந்தலைவர் கொண்டு வந்த ஒரு மதிய உணவு திட்டத்தை சத்துணவு திட்டமாக புரட்சி தலைவர் மாற்றாரு. அதில் முட்டையை கொண்டு வந்து வைக்கிறாரு டாக்டர் கலைஞர் அவர்கள். அதை சிற்றுண்டியாக மாற்றாரு நம்ம ஸ்டாலின் அவர்கள். ஏன்னா ஒரே நோக்கம்தான், எல்லாரும் படிக்கணும். எல்லாரும் படிக்கணும்னு என்ன, எல்லாத்துக்கும் அறிவு வரணும். படிக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம் யார்? யாருக்கு அறிவு வரக்கூடாது? நம்மளுக்கு மட்டும்தான் அறிவு இருக்கணும். அப்போ தான் வந்து நம்மக்கிட்ட கை கட்டி நின்று, சாமி இந்த கேஸ் எப்படியாச்சும் பார்த்து முடிச்சு கொடுங்க அப்படின்னு கேட்போம். அதுக்காகத்தான் இத்தனை வேலைகள் நடக்குது. ஆகையினால் இன்றைக்கி வந்து நம்ம தமிழ்நாடு முதலமைச்சரினுடைய அருமையான திட்டங்களை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். காலை சிற்றுண்டியில் மட்டும் இப்போ நான் தம்பி மாண்புமிகு அமைச்சர் சேகர் பாபு கிட்ட கேட்டேன், 18 லட்சம் பேர் இதனால் வந்து நன்மை அடைகிறாங்க. எவ்வளோ அருமையான விஷயம் பாருங்கள். அதே மாதிரி இலவச பஸ் பாஸ் பெண்களுக்கு, அதுக்கு பேர் விடியல் பயணம். உதவித்தொகைன்னு சொன்னாமல் உரிமை தொகைன்னு சொல்கிறாரு பாருங்க. அந்த வார்த்தையிலேயே வந்து பெண் அடிமைத்தனம் வந்து தெரிச்சு ஓடுது. உரிமை தொகைன்னு சொல்லலையே, இது எங்களுடைய டியூட்டி, உதவின்னு வரையில் நான் உனக்கு தானம் கொடுக்குறேன் அப்படின்னு ஆயிடுது. இதையெல்லாம் இப்போ வந்து அந்த உரிமை தொகையை உதவித்தொகைன்னு சொல்கிறனால யாரும் கோவிச்சுக்கு போகிறது இல்லையே. நம்மளுக்கு எப்படியோ நம்மளுக்கு நல்லது நடந்தால் போதும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. இருந்தாலும் அதையெல்லாம் மனசில் வச்சு உதவித்தொகைன்னு சொல்லாமல் அது உரிமை தொகைன்னு சொல்லி, இப்போ
நான் ஏன் வந்து அந்த மட புயல் உள்ளே வந்துடக்கூடாதுன்னு சொல்கிறேன் தெரியுமா? மத புயலுங்கிற மட புயல் ஏன் உள்ளே வரக்கூடாதுன்னா, இப்போ பாம்பேக்கு நான் ஒரு ஷூட்டிங் போனேங்க. பாம்பேயில் பீஃப் ஸ்டாலே கிடையாது, பீஃப் ஸ்டாலே கிடையாது. அப்போது ஒருவருடைய உணவு எதை சாப்பிடலாம், நான் எதை சாப்பிடக்கூடாதுங்கிறது டிசைட் பண்ண வேண்டியது நான் தானே. நீ எப்படி டிசைட் பண்ணல நான் என்ன சாப்பிட்லாங்கிறத? இவ்வளவு ஆபத்து இருக்குது. மேலெழுந்த வாரியாக பார்த்தா தெரியாது, ரொம்ப ஒத்துமையாக இருக்கிறோம். இங்கு இந்து, முஸ்லீம், கிறிஸ்துவர்கள், கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள், அனைத்து மதத்தைச் சேர்ந்தவர்களும் அனைத்து ஜாதியை சேர்ந்தவர்களும் நல்லபடியாக ஒற்றுமையாக இருக்கிறோம். இந்த ஒற்றுமை சீர்குலைந்து போகக்கூடாது. ஏன்னா நம்ம முன்னோக்கி தான் போகணும். ஆகையினால் இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இயங்கும் இந்த திராவிட மாடல் ஆட்சி தொடர்ந்து நன்மைகளை செய்து கொண்டே தான் இருக்கும். வளர்ச்சி பாதையில் தமிழ்நாட்டை அழைத்து கொண்டே செல்லும். ஆகையால் இதற்கு எப்படி அறநிலையத்துறைக்கு அரணாக சேகர் பாபு இருக்கிறாரோ, அதை போல இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு அரணாக நாம் எல்லோரும் இருக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தன்னுடைய எத்தனையோ சாதனைகள், இந்த 3 ஆண்டுகளில் பல சாதனைகள், அந்த பல சாதனைகளில் அவர் பட்டியலிடுகிற 10 சாதனை அவர் பட்டியலிடுறார், சட்டசபையில் பேசுகிறார். அதில் குறிப்பாக 2.7 லட்சம் கோடி முதலீடை ஈர்த்த அந்த வர்த்தக மாநாடு ஒரு மிகப்பெரிய இந்தியாவே மிரண்டு போச்சு. எல்லாரும் ஆரம்பத்தில் அதை ரொம்ப அலட்சியமாக கருதுனாங்க. இப்படி தான் பல பேர் வருவாங்க, பல பேர் போவாங்க, வெட்டி செலவு தான் அப்படிங்கிற மாதிரிலாம் விமர்சனம் பண்ணாங்க. ஆனால் 1, 2 இல்லை, 1000, 2000 அல்ல, 2.7 லட்சம் கோடி வருமான ஈர்ப்பு, தொழில் ஈர்ப்பை அந்த மாநாடு செய்தது. மின்சாரத்தில் தன்னிறைவு அடைந்தது. கள ஆய்வில் முதல்வர் என்பது இன்றைக்கு இந்திய அளவில் பேசப்பட்டு கொண்டிருக்கிற ஒன்றாக மாறியது. எல்லா குழந்தைங்களுக்கும் அரசு பள்ளியில் படிக்கிற காலை சிற்றுண்டி உணவு திட்டம், அந்த திட்டம் ஒரு மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு திட்டம். அது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டம். நான் முதல்வன் மாணவர்களுக்கான அந்த திட்டம். நீ ஜல்லிக்கட்டை நடத்தக்கூடாதுன்னு தானே சொல்கிற, ஜல்லிக்கட்டுக்காக நான் அரங்கமே கட்டி காட்டுறேன்னு சொல்லி கலைஞர் ஜல்லிக்கட்டு அரங்கம் கட்டிய அந்த மாபெரும் சாதனை. இப்படி 10 சாதனை பட்டியலில் கலைஞர் மகள், அது ஒரு அருமையான திட்டங்க. கலைஞர் ஒவ்வொரு பெண்ணுக்குமான அந்த தொகை கொண்டு போய் சேர்க்கிற கலைஞர் மகள் திட்டம். அதே மாதிரி மக்களை தேடி மருத்துவம் அப்படின்னு ஒரு 10 திட்டங்களை தன்னுடைய சாதனை பட்டியலை சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, இது வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு சொல்லி அந்த அறிக்கையை சமர்ப்பிக்கிறார். ப்ளூ பிரிண்ட்னா இது ஒரு மாதிரி, இது வந்து இதை வைத்து தான் எல்லாமே கட்ட முடியும். அப்போ இந்த 10 திட்டங்களும் அடுத்தடுத்து இருக்கிற மாநிலங்களுக்கு முதல்வர்களுக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு சொல்லி அதை அறிவிக்கிறார். ஸோ இவ்வளவு அறிவித்தாலும் கூட குறை சொல்வதற்கென்றே சில பேர் நம்ம ஊரில் எப்போவுமே இருந்துகிட்டே இருப்பாங்க. நான் சமீபமாக ஒரு விஷயம் படித்தேன், ஒரு குட்டி கதை. அதில் என்ன கதை என்ன வருதுன்னா, ஒரு ராஜா என்ன பண்ணுறாரு, ஒரு நாட்டை ஆண்டுட்டு இருக்கிறவர், நம்முடைய ஆட்சியை பற்றி யாராவது குறை சொல்கிறாங்களாப்பா அப்படின்னு கேட்குறாரு. இப்போ மந்திரி பிரதானிகள்லாம் அங்கங்கே சொல்லிட்டு தான் இருக்காங்க. அப்படிங்கும்போது அவர் என்ன ஒரு ஆசைப்படுறாருன்னா, ஓகே மிகச்சிறந்த முறையில் குறை சொல்கிறவன் யாருன்னு நான் பார்க்கணும். குறை சொல்கிறவன் எவனோ ஒருத்தன் அங்கங்கே நின்று சொல்கிறவன்லாம் வேஸ்ட்டு. குறை சொல்கிறதுலேயே ரொம்ப சூப்பராக குறை சொல்கிறவன் யார், அவனை கண்டுபிடிக்கணும், அவனை ஒன்று பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மந்திரி பிரதானிகள்லாம் ஒரு 10-15 பேரை நியமித்து பல மாதங்கள் தேடி ஒரு 3 பேரை அந்த இடத்துல கூப்பிட்டு வராங்க. இப்போ இந்த 3 பேரும் இந்த இடைக்கு வந்து விருந்து உபச்சாரத்துக்கு வரும்போது எந்த குறையுமே சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு அம்பானி வீட்டு கல்யாணம் மாதிரி அதை ஏற்பாடு பண்ணி வர போகிறவனுக்கெல்லாம் அவ்வளவு தூரம் வரவேற்பு, விருந்து உபச்சாரம், தங்குற வசதியெல்லாம் பண்ணி கொடுக்குறாரு ராஜா. என்ன குறை சொல்கிறானுங்கன்னு பார்க்கலாம், இதையும் மீறி அவன் குறை சொல்கிறானான்னு பார்க்கலான்னு சொல்லி பல நாடுகளிலிருந்து வர வைக்கப்பட்ட மலர்களால் வந்து அற்புதமான ஒரு மாலை அவர்களுக்கு வந்தவுடனே இந்த 3 பேருக்கும் அணிவிக்கிறாங்க. ரொம்ப நறுமணங்களாக அந்த மாலை பார்ப்பதற்கே அவ்வளவு அழகாகவும் அந்த மனம் வந்து அவ்வளவு வாசனையாகவும் பிரமாதமாக இருக்குது. அந்த மாலையை அணிவிக்கிறாங்க. 2வது அவங்களை அழைச்சிட்டு போய் ஒரு பெரிய ஒரு விருந்து மண்டபத்தில் உட்கார வச்சு பலவிதமான உணவுகள் சமைச்சு வியக்கக்கூடிய வகையில் அவங்கள உணவுகள் சமைச்சு போடுறாங்க. அந்த உணவை அவங்க 3 பேரும் நல்லா சாப்பிட்றாங்க. அதற்கப்புறம் அவங்கள அன்று இரவு தங்க வைப்பதற்காக ஒரு நல்ல நாட்டிய விருந்து எல்லாம் முடிஞ்சு ஒரு நல்ல ஒரு அம்சத்தூளிகா மஞ்சம் அப்படின்னு சொல்கிற அந்த மஞ்சத்தில் நல்ல ஒரு தங்க கட்டிலில் ஒரு சந்தன தொட்டிலாம் போட்டு அவங்கள அருமையாக தூங்க வச்சு மறுநாள் காலையில் அனுப்புகிறாங்க. ஸோ இதுக்கு இந்த விஷயங்களில் எவனாலையும் குறை சொல்ல முடியாது அப்படின்னு ராஜா நம்புகிறார். முடிச்சுட்டு அவங்க 3 பேரும் போயிடுறாங்க. இப்போ அடுத்த நாள் காலையில் அவர் வர்றார். சரி, இந்த 3 பேரையும்
ஏதாவது உங்களுக்கு குறை இருக்கான்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஏதாவது ஒரு குறை இருக்கா அப்படின்னா அதில் ஒருத்தன் சொல்கிறான், எனக்கு ஒரு குறை இருக்குது அப்படின்றான். சரிங்கப்பா, இவ்வளவு உபச்சாரங்கள் பண்ணி உனக்கு ஒரு குறை இருக்கா என்ன அப்படின்னு கேட்கும்போது, இல்லை என்னால் கழுத்தில் ஒரு மாலை அணிவிச்சிங்க இல்லையா, அந்த மாலையினுடைய நாற்றத்தை என்னால் தாங்கவே முடியல அப்படின்னு அவன் சொல்கிறான். ஆனால் அந்த மாலை வந்து பார்த்திங்கன்னா உலகத்தில் எல்லா நாடுகளிலும் விளைந்த ஒரு அற்புதமான பூக்களில் செய்த ஒரு மாலை, அதில் எப்படா உனக்கு ஒரு நாற்றம் வந்ததுன்னு அந்த மாலையை கொண்டு வந்து பார்க்குறாங்க. அதில் ஒரு வாடகை கூட வரலை. என்ன இவன் சொல்கிறான்னா, அந்த தோட்டத்தில் இருக்கிற அந்த பூவை இது பண்ணவங்களெல்லாம் கூப்பிட்டு பார்க்குறாங்க. அந்த எல்லாத்தையும் எடுத்து கலைந்து பார்த்தா அதில் அந்த மாலையில் ஒரே ஒரு இதழில் ஒரு ஈ அந்த பூவாக இருந்தபோது வந்து அமர்ந்திருக்கு. அந்த ஈ உட்கார்ந்து ஏதோ ஒரு நாற்றத்தில் உட்கார்ந்து வந்து அமர்ந்த ஒரே ஒரு விஷயம் இந்த குறை கண்டுபிடிச்சவனுக்கு அது தெரிஞ்சிருச்சு. ஸோ அப்படி நுணுக்கமாக ஆராய்ச்சி பண்ணி அந்த மலரில் ஒரு ஈ உட்கார்ந்திருந்ததை ஒரு நாற்றமாக அவன் கருதி அதை சொன்னான். உடனே அவர் ஆச்சரியப்பட்டு போனார். ஏன் இப்போ குறை சொல்கிறதுலையே இவனை மாதிரி யாரும் குறை சொல்ல முடியாது போல் இருக்கு, இவ்வளவு செஞ்சும் பூவாக இருந்தபோது ஒரு ஈ உட்கார்ந்ததை இவன் வந்து இவ்வளவு குறையாக சொல்கிறானே, அதை நாற்றம் அடிக்குதுங்கிறானே, இவன் தான் பெரிய சிறந்த குறை சொல்பவனிலேயே ஒரு சிறந்த குறை சொல்லும் விருது இவனுக்கு தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைக்கிறாரு. இப்போ இதுக்கு மேலே யாரும் சொல்லணும், அடுத்தவன் விருந்து உபச்சாரம். கண்டிப்பாக விருந்து உபச்சாரத்தில் எவனும் குறை சொல்ல முடியாததுன்னு நினைக்கும் போது அவன் சொல்கிறான், இல்லை ரெண்டாவது ஒருத்தர் சொல்கிறான், எனக்கு ஒரு குறை இருக்குங்க. என்ன இல்லை, நீங்கள் போட்ட விருந்தில் அதை சாப்பிட்டு முடிச்சு என்னால் ஜீரணமே ஆகலைங்க, அவ்வளவு தூரம் எனக்கு கஷ்டமாகி போச்சுண்ணா. இது அம்பானி வீட்டு விருந்து விட பிரமாதமான விருந்து வச்சுருக்கேன்டா, உனக்கு இதில் எப்படா குறை வந்தது அப்படின்னு கேட்கும்போது, இல்லை குறிப்பாக வந்து அந்த அரிசி சாப்பிட்டோம் பாருங்க, ஒமட்டிட்டு வந்துருச்சுன்னா எல்லாரும் ராஜ உபச்சார விருந்தை பார்த்து மிரண்டு போயிருக்கான். இவன் என்னடா இப்படி சொல்கிறானே அப்படின்னு அந்த அரிசி கொண்டு வந்தது யாரா எல்லாத்தையும் விசாரித்து அவனை கூப்பிட்டு வந்தா. அப்புறம் அந்த விவசாயி வந்து ஒரு சொன்னான், இல்லைங்கய்யா, இந்த நெல் விதைக்கும் போது இதில் பக்கத்தில் ஒரு சுடுகாடு இருந்தது, அதில் எருவு அங்கிருந்தான் கொண்டு வந்து இந்த வயலில் விதைச்சோம் அப்படின்னா. ஆமாம்மா, எனக்கு இந்த சாப்பாடு சாப்பிடும்போது ஒரே எலும்பு வாடையாக வந்தது அப்படின்னா. ஏண்டா, நெல் விதைக்கும் போது பக்கத்தில் இருக்கிற ஒரு சாம்பலை கொண்டு வந்து தெளித்து அது விளைஞ்சி அது அப்புறம் நெல்லை அரித்து அதை வேக வச்சு அதுக்கப்புறம் அரிசியாக்கி சோறாக்கி கொண்டு வந்து கொடுத்தது, இவ்வளவுக்கு அப்புறமும் உனக்கு அதில் வந்து ஒரு அசூசை ஏற்படுதுன்னா குறை கண்டுபிடிக்கிறதுலே நீ தாண்டா பெரிய கில்லாடி அப்படின்னு சொல்ல சொல்ல மூணாவதாக ஒருத்தன் வந்தான். இப்போ உனக்கு எதாவது குறை இருக்கா? இல்லை எனக்கு மாலையெல்லாம் ஓகே, சாப்பாடெல்லாம் ஓகே, ஆனால் என்னுடைய குறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தூக்கத்தில் ஒரு மஞ்சம் போட்டிங்களே, என்னால் படுத்து தூங்கவே முடியலைங்க, நான் வெளியே எழுந்திரிச்சு போயிட்டேன் அப்படின்னா. ராஜா செம்ம கடுப்பாயிட்டாரா, இதுக்கு மேலே ஒரு கட்டில் மெத்தையும் செய்யவே முடியாது, அவ்வளவு பிரமாதமாக செஞ்சு வச்சுருக்காரு. என்னடா எப்படி சொல்கிறானே, ஒரே முதுகில் எதுவும் கடப்பாறையால் குத்துன மாதிரி வலிங்க அப்படின்னா. இப்போ என்னென்னு போய் அந்த மெத்தை கித்தையெல்லாம் எடுத்து தேடுறாங்க, அதிர்ச்சி ஆகிறாங்க. காரணம், ஒவ்வொரு ஏடு ஏடாக பிரித்து கொண்டே வரும்போது பார்த்தா எதுவுமே இல்லை. ஆனால் அதில் ஒரே ஒரு அந்த மெத்தை விரிக்கும் போது ஒரு பணியாளினுடைய ஒரே ஒரு கூந்தல் முடி மட்டும் அதில் கிடக்கு. இந்த ஒரு அடியில் ஒரு முடி இருந்தது, அவனுக்கு கடப்பாறை மாதிரி உறுத்தியிருக்கான் அப்படின்னு அவன் சொல்லியிருக்கான். ஸோ இப்போ என்னடா 3 பேரும் இப்படி சொல்லியிருக்கான், இதில் யார் குறை சொல்வதிலே இந்த 3 பேரில் யார் சிறந்த குறை சொல்கிறவன் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ராஜா வந்து ரொம்ப யோசிச்சு சொல்லியிருக்காரு. இந்த மலர் மாலையில் வந்து குறை சொன்னவனும் பெரிய ஆள் தான், இருந்தாலும் அவன் கிடையாது. விருந்து உபச்சாரத்தில் குறை சொன்னானே அவனும் கிடையாது. மூன்றாவதாக மஞ்சத்தில் ஒரு முடி இருந்ததுன்னு சொல்லி ஒரு குறை சொன்னான் பாருங்க, தூங்கவே முடியலன்னு, அவன் தான் குறை சொல்கிறதுலையே மிகச்சிறப்பாக குறை சொன்னவன் அவன் தான். ஏன்னா இந்த முதல்ல 2 பேரும் சுய நினைவோடு சொன்னவன், இவன் தூங்கி சுய நினைவே இல்லாத போனப்போ கூட ஒரு குறை சொன்னான் பாரு, அவன் தான் குறை சொல்கிறதுலையே சூப்பராக குறை சொன்னவன். அப்படி ஒருத்தர், அதனை யாருன்னு சொல்லலை, சுனை நினைவே இல்லாமல் குறை சொல்லி கொண்டிருப்பதையே ஒரு வேலையாக செய்து கொண்டிருப்பவர் கிரிவலம் போகிறவங்களுக்கு எல்லாம் தெரியும். ஸோ அப்படி எத்தனையோ குறைகள் சொல்லி கொண்டிருந்தாலும் கூட என்னை பொறுத்த வரைக்கும் இந்த திராவிட மாதிரி அரசில் நான் அடுத்து வழக்கறிஞர் அவர்களும் சரி, நம்முடைய சத்யராஜ் அவர்களும் அந்த அற்புதமான உரைகளை கேட்கவிருக்கோம். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பதிவு பண்ண விரும்புகிறேன். மிக முக்கியமான ஒரு விடயமாக இன்றைய தமிழக முதல்வரை இன்றைய காலகட்டத்தில், தேர்தல் வரப்போகிற காலகட்டத்தில் நாம் பார்க்க வேண்டிய ஒரு பார்வையாக நான் எதாக பார்க்கிறேன் என்றால், இன்றைக்கு முதல்வர் அந்த சாதனை பண்ணியிருக்கார், இன்றைக்கி சாதனை பண்ணியிருக்கார், நமக்கெல்லாம் ஒரு காவலாக இருக்கிறார், அரணாக இருக்கிறார், புதிய அரசாக இருக்கிறார், பல முதல்வர்களுக்கு முதல்வராக இருக்கிறார். இதெல்லாம் நம்ம நிறைய பேசியிருக்கோம். ஆனால் மிக முக்கியமாக இன்றைய காலகட்டத்திற்கு தேவைப்படுகிற ஒரு மனிதராக, ஒரு முதல்வராக நாம் அவரை எப்படி பார்க்க வேண்டும் என்றால், இன்று வடக்கிலிருந்து நண்பர்களே ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு மத புயல் இன்று தமிழகத்தை நோக்கி
பல வடிவங்களில் ஏவப்பட்டு கொண்டிருக்கிறது. அதை நீங்கள் மிக நன்றாக ஊடகங்கள் வழியாக கவனிச்சிங்கன்னா தெரியும். ஒரு மத புயல், ஒரு பெரிய புயல் இந்த தேர்தலை நோக்கி வடக்கிலிருந்து எப்படியாவது தமிழகத்தின் கரையை கடந்து விட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மத புயலை ஏவி இருக்கிறார்கள். அந்த மத புயல் தமிழகத்தின் கரையை தொடாமல் இருப்பதற்கு காரணம் மு.க. ஸ்டாலின் என்கிற ஒரு அரண். அந்த மத வெள்ளம் தமிழகத்தை நனைக்காமல் மூழ்கடிப்பாமல் இருப்பதற்கு காரணம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற அணை. அந்த அணை, அந்த அரண் இன்று வலிமையோடு இருக்கிற காரணத்தினால்தான் அந்த மத புயல் இன்னும் இங்கே வீச இயலாமல் தவிக்கிறது. இங்கே ஒரு இடத்தை கூட தொட முடியாமல் தவிக்கிறது. என்னுடைய குருநாதர் வாலி ஐயா அவர்கள் ஒரு சிறப்பான ஒரு கவிதை எழுதியிருப்பார். நான் அதை சொல்லி நிறைவு செய்ய ஆசைப்பட்றேன். என்ன எழுதியிருப்பார்னா, ஒரு கோயில் இருந்துச்சு. அந்த கோயில் யானை, இந்த கோயிலுக்கு சொந்தமான ஒரு யானை. அந்த யானைக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, அந்த யானைக்கு நாமம் போடுவாங்க இல்லையா, பெருமாள் கோயில் யானை. இதில் ஒரு சாரார் சொல்கிறான் இது வடகலை நாமம் தான் போடணும், இன்னொருத்தர் சாரார் சொல்கிறான் இதுக்கு தென்கலை தான் போடணும். இப்படின்னு ரெண்டு பேர் சாராரை அடிச்சுக்கிட்டு அந்த யானைக்கு தினசரி நாமம் போடுறது அழிக்கிறது, நாமம் போடுறது அழிக்கிறதாகவே அது போயிட்டுருக்கு. இது கவிதையாக எழுதுறார், பிரமாதமான கவிதை. அது சுருக்கத்தை மட்டும் நான் சொல்கிறேன். இப்படி போய்கிட்டே இருக்குது. இப்போ ஒரு கட்டத்தில் இதுக்கு பிரச்சனைக்கு தீர்வே இல்லாமல் பஞ்சாயத்தே முடியாமல் இது கோர்ட்டுக்கே போயிடுச்சு. இது உண்மையாக நடந்தது. இந்த யானைக்கு வடகலை போடுறதா தென்கலை போடுறதான்னு கோர்ட்டுக்கு போயிடுச்சு. ரெண்டு தரப்பையும் கடுமையாக வாதிடுறாங்க. ஒரு கட்டத்தில் அந்த யானைக்கு இதுதான் பண்ணணுங்கிற மாதிரி தீர்ப்பு வரப்போகுது. நீதிபதி அன்னைக்கு சொல்கிறாருன்னா, தீர்ப்பு வர்ற அன்னைக்கு அந்த யானை எப்படி இருக்குன்னு நான் பார்க்கணும், அதை கோர்ட்டுக்கு கொண்டு வந்துட்டார். இப்போ தீர்ப்பு வர்ற அன்னைக்கு யானையை கோர்ட்டுக்கு கொண்டு வரணும், வந்தால் தான் தீர்ப்பு. இப்போ காலையில் போய் கோயிலை திறந்து பார்க்குறாங்க, அந்த யானை ஓடி போச்சு. தீர்ப்பு வர்ற அன்னைக்கு யானை ஓடி போச்சு. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. எல்லோரும் நீதிமன்றத்தில் போய் நிற்கிறாங்க. ஜட்ஜி கேட்குறாரு, எங்கப்பா யானை? யானை ஓடி போயிடுச்சுங்கய்யா தீர்ப்பு வர்ற அன்னைக்கு. ஏன் ஓடி போச்சுன்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த பொறுப்பாளர்கள் சொல்கிறாங்க, மதம் பிடிச்சிருச்சு அதனால் ஓடி போச்சு அப்படிங்கிறாங்க. நீதிபதி சொல்கிறாரு, மதம் பிடிச்சு அது ஓடி போகலையா, மதம் பிடிக்காமல் அந்த யானை ஓடி போய்விட்டது. மதத்தின் சிந்தனை திணிப்பு பிடிக்காமல் அந்த யானை ஓடி போய்விட்டதுங்கிறாரு. அப்படிதான் அந்த கவிதையை நிறைவு செஞ்சிருப்பார். அப்படி மதத்தால் தமிழகத்தை வீழ்த்தி விடலாம், மதத்தால் தமிழகத்தை சாய்த்து விடலாம், மதத்தால் இந்த ஆட்சியை குலைத்து விடலாம் என்று திட்டமிடுபவர்களுடைய திட்டங்கள் எல்லாம் தவிடுபடியாக இந்த விழாக்கள் போன்ற விழாக்கள் இன்னும் தேர்தலை நோக்கி நெருங்க நெருங்க நெருப்பாக மாதிரி, உடன்பிறப்புகளின் பொறுப்பாக மாறி அந்த மதத்தினுடைய லட்சணை பதிய விடாமல் தமிழகத்தை மீட்க வேண்டியதுதான் இந்த பிறந்தநாள் விழாக்களுடைய பொறுப்பாக இருக்க முடியும் என்பதை நினைவுபடுத்தி இந்த அற்புதமான வாய்ப்பிற்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை கூறி மீண்டும் நல்லதொரு பொழுதில் சந்திப்போம். மகிழ்ச்சி. நன்றி. வணக்கம்.